வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 10th ஹிஸ்ட்ரி 5வது பாடம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். முதல் கொஷின், எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆ 1827, ஆப்ஷன் ஆ 1829, ஆப்ஷன் இ 1826, ஆப்ஷன் இ 1927. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ 1829. 1829ஆம் ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது. இரண்டாவது கொஸ்டின், தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் யாது? ஆப்ஷன் ஆ ஆரிய சமாஜம், ஆப்ஷன் ஆ பிரம்ம சமாஜம், ஆப்ஷன் இ பிரார்த்தனை சமாஜம், ஆப்ஷன் இ ஆதி பிரம்ம சமாஜம். ஆன்சர் ஆ ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் ஆரிய சமாஜம். மூணாவது கொஸ்டின், யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஆப்ஷன் ஆ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஆப்ஷன் ஆ ராஜாராம் மோகன் ராய், ஆப்ஷன் இ அன்னி பெசன்ட், ஆப்ஷன் இ ஜோதிபா பூலே. ஆன்சர் ஆ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது. நாலாவது கொஸ்டின், ராஷ்ட்கோப்தார் யாருடைய முழக்கம்? ஆப்ஷன் ஆ பார்சி இயக்கம், ஆப்ஷன் ஆ அலிகார் இயக்கம், ஆப்ஷன் இ ராமகிருஷ்ணர், ஆப்ஷன் இ திராவிட மகாஜன சபை. ஆன்சர் ஆ பார்சி இயக்கம். ராஷ்ட்கோப்தார் பார்சி இயக்கத்தின் முழக்கம். ஐந்தாவது கொஸ்டின், நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஆ பாபா தயால் தாஸ், ஆப்ஷன் ஆ பாபா ராம்சிங், ஆப்ஷன் இ குருநானக், ஆப்ஷன் இ ஜோதிபா பூலே. ஆன்சர் ஆ பாபா ராம்சிங். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங். ஆறாவது கொஸ்டின், விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஆ மகாதேவ் கோவிந்த் தானடே, ஆப்ஷன் ஆ தேவேந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் இ ஜோதிபா பூலே, ஆப்ஷன் இ ஐயன் காளி. ஆன்சர் ஆ மகாதேவ் கோவிந்த் ரானடே. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஏழாவது கொஸ்டின், சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஆ தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் ஆ அயோத்திதாசர், ஆப்ஷன் இ அன்னி பெசன்ட், ஆப்ஷன் இ நாராயண குரு. ஆன்சர் ஆ தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. கோடித்த இடங்களை நிரப்புக. முதல் கொஸ்டின், டேஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார்? ஆன்சர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். இரண்டாவது கொஸ்டின், பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் டேஷ்? ஆன்சர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ரானடே. மூணாவது கொஸ்டின், குலாம்கிரி நூலை எழுதியவர் டேஷ்? ஆன்சர் ஜோதிபா பூலே. குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. நாலாவது கொஸ்டின், ராமகிருஷ்ணா மிஷன் டேஷால் நிறுவப்பட்டது? ஆன்சர் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. அஞ்சாவது கொஸ்டின், டேஷ்
அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும்? ஆன்சர் சிங் சபா. சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும். 6வது கொஸ்டின். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை தொடங்கியவர் டேஷ் ஆவார்? ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் ஆவார். அடுத்தது முதல் கொஸ்டின். 1. ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். 2. அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். 3. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ஆன்சர் ஆ 1 சரி. ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். இது சரி. அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தார். ஸோ இது தவறு. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். இதுவும் தவறு. 2வது கொஸ்டின். 1. பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பெற்றது. 2. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. 3. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். 4. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. ஆன்சர் இ 1, 2 ஆகியன சரி. பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. இது சரி. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. இதுவும் சரி. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். இது தவறு. இது ஆண்கள் அல்ல, பெண்கள். பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. இது தவறு. பஞ்சாப் அல்ல, புனே அல்லது மும்பை. 3வது கொஸ்டின். 1. ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணிகள் செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. 2. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். 3. ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். ஆன்சரா 1 மற்றும் 2 சரி. ராமகிருஷ்ண மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணிகள் செய்தல் போன்ற சமூக பணிகளின் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. இது சரி. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். இதுவும் சரி. ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார். இது தவறு. ராமகிருஷ்ண மிஷனை சுவாமி விவேகானந்தர் ஏற்படுத்தினார். ஸோ இது தவறு. 4வது கொஸ்டின். கூற்று. ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார். காரணம். ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஆன்சர் ஆ கூற்று சரி. காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது. 4 பொறுத்துக. ஒரு பைசா தமிழன். ஆன்சர் பத்திரிகை. ஒரு பைசா தமிழன் என்பது பத்திரிகை. திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள். திருவருட்பா என்பது ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயாள்தாஸ் நிரங்கரி இயக்கம். பாபா தயாள்தாஸ் நிரங்கரி இயக்கம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம். தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம்.